ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாவது முக்கியமாக திருப்பாவை, ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இரண்டாவது பாசுரம். இந்த பாசுரம் ரொம்ப வித்தியாசமான பாசுரம். எடுத்த உடனே அவ என்ன சொல்றா, எப்படி தன்னுடைய அப்பா, கவனிச்சு பாருங்க, பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு பெருமாளுக்கே அவர் பல்லாண்டு பாடினவர், வாழ்த்து பாடினவர். பொண்ணு என்ன பண்றா, வையத்து வாழ்வீர்கள், இங்க இருக்கக்கூடிய வையத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இவா அவான பேதமே இல்லாத வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கழிகிறோம். இதுல ரெண்டு விஷயம் கிளியரா சொல்றா. ஒன்று, அட்ரஸிங் த ஹோல் வேர்ல்டு. இந்த உலகம் அத்தனையும் யாரால் படைக்கப்பட்டது? முதல் பாசுரத்தை நம்ம பார்த்தோம், நாராயணனே நமக்கே படை தருவான், அவனால் படைக்கப்பட்டது ஒரு உலகம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களே அப்படின்னு அட்ரஸ் பண்ற. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா இந்த வாழ்தல் அப்படின்னா ஒரு பெரிய அர்த்தம் ஒன்று இருக்கு அதுல. இப்போ நம்ம கேட்டல் அப்படின்னு சொல்றோம், லிசனிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. கேட்டல், கற்றல், அதை கிரகித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை. கேட்டல் எல்லாமே கிரகித்தல் ஆகாது. ஆண்டவன் நமக்கு எதுக்காக ரெண்டு காது கொடுத்துருக்கான்? ஒரு காது வழியா வாங்கி இன்னொரு காது வழியா விடுறதுக்கா? அப்படி இல்லை. கேட்டல் அப்படின்னா மனதால் கேட்டல், காதால் கேட்டல் அல்ல மெயினா. அதுதான் வையத்து வாழ்தல் அப்படின்னா நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த உலகத்துல. பிரச்சனை இல்லாதவ யாருமே இல்லை சுவாமி, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மீறி இந்த உலகத்தில் நாம் இருக்கணும். எதையாவது நாலு சத்விஷயத்தை கேட்கணும், சத்விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் யாருமே அடுத்த வாழ்க்கை ஜெராக்ஸ் காப்பியே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல். அதை நாம் உணரணும். மற்றவாளுக்காக நாமளோ, நம்மளுக்காக மற்றவாளோ கிடையாது. we are all separate individuals. பகவான் நமக்காக படைச்சிருக்கான், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு படைச்சிருக்கான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இருக்கிறது பகவானுக்காக இருக்கணும். அப்படி இருத்தல் தான் வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். தினம் சாப்பிட்றதும் நடந்து போகிறதும் ஏதோ நம்மளுடைய கிரியைகளை கடமைகளை செய்கிறது மட்டுமே வாழ்தல் இல்லை. எதற்காக வாழணும் அப்படிங்கிறது ஆண்டாள் பர்டிகுலராக சொல்கிறேன். இதை இந்த பாசுரங்களை நாம் என்ன மெயினாக இந்த பாசுரங்கள் பார்க்கறது என்னன்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறா. திருப்பாவை எடுத்துட்டா முதல் 5 பாசுரமாக ஒவ்வொரு மாதிரி அர்த்த விசேஷங்கள், 5 பாசுரமாக அர்த்த விசேஷங்கள், 10 பாசுரமாக அர்த்த விசேஷங்கள், இண்டிவிஜுவல் பாசுரமாக அர்த்த விசேஷங்கள், இப்படியெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் எதற்காக இப்போ 4000 திவ்ய பிரபந்தம் எடுத்துனோன்னு பெரியாழ்வார் திறமை நான் முதலே சாதிச்சிருக்கிற மாதிரி, பெரியாழ்வார் தான் முதல்ல நம்மளுக்கு பல்லாண்டு பாடினவர் அவர் தான். பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தை கொண்டு வந்தவரும் பெரியாழ்வார் தான். தமிழில் அதற்கு முன்னாடி பிள்ளைத்தமிழ்ங்கிற ஒரு இலக்கியமே கிடையாது. அந்த இலக்கியத்தை உள்ளே புகுத்தியவர் பெரியாழ்வார். முதல்ல தாலாட்டு பாடினவர். எப்படி பல்லாண்டு பாடினாரோ, வாழ்த்து பாடல் பாடினாரோ, அந்த மாதிரி குழந்தையை தொட்டிலிட்டு அந்த ஒவ்வொரு பருவம், தாள பருவத்திலேருந்து ஒவ்வொரு பருவத்திற்கும் பருவத்தை உணர்ந்து பிள்ளைத்தமிழ் பாடி, இன்னைக்கு எல்லாருக்கும் பிள்ளைத்தமிழ் இருக்கு. அதே மாதிரி ஆண்டாள் பலவிதமான அர்த்தங்களில் பாடிருக்கா, பிலசாபிக்கல் திங்கிங்கில் பாடிருக்கா. இருந்தாலுமே அந்த தமிழுடைய அழகை எந்த அளவுக்கு ஆண்டாள் அனுபவிச்சிருக்கா அப்படின்னா, இதில் பின்னாடி ஒரு பாசுரம் வரும், கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். ஏன் சுவாமி, அதுவோ ஒரு பறவை, அது எப்படி பேச முடியும்? பேசின பேச்சு அரவம். அரவம் அப்படின்னா பேச்சு மட்டும் காதில் கேட்கும், ஆனால் கத்தல் இருக்காது, சவுண்ட் இருக்காது. ஆனால் அவள் என்ன சொல்ல வரான்னு நமக்கு புரியும். அதுக்கு பேர் தான் அரவம்னு பேர். அதை விளக்கிறா பாருங்க. அது தமிழில் என்ன அழகான ஒரு நேர்த்தியா சொல்லிருக்கா. அந்த மாதிரி இங்க நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளுகிறோம். நம்முடைய பாவைக்கு நாம் என்னென்ன செய்யணும்? இதுல வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. வையத்து தலைமைக்குள் அப்படின்னு. நாம் தோன்றி புகழெடு தோன்றுக, அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்றுன்னார் வள்ளுவர். நீ எதையாவது சாதிக்கணும், உலகத்தில் பிறந்திருக்கன்னா எதையாவது ஒன்று சாதிச்சுட்டு போ. உன்னால என்ன முடியுமோ அதை உள்ளுணர்வு சொல்றதோ அதை சாதிச்சுட்டு போ.
அதுதான் தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையேதான் ஆழ்வார் சொல்லிருக்கிற வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக. அப்படிப்பட்ட வையத்தை வைத்துக்கொள்ளே இருக்கக்கூடியவர்களே வாழ்வர்களே, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீர். என்னென்ன செய்யும்? சின்ன விஷயங்கள், சின்ன கடமைகள், நாம் அனுசரிக்க வேண்டிய கடமைகள். எதற்காக அனுசரிக்கணும்? நோன்புக்காக அனுசரிக்கணும். இப்போ நோன்பு அது சின்னதோ பெருசோ, ஏன்னா 48 நாள் விரதம் இருப்பா, ஏகாதசி ஒரு நாள் விரதம் இருப்பா, இப்படி பல விரதங்கள் இருக்கா. அந்த விரதங்கள்ல அதற்கு அந்த நோன்புக்கு பெருசும் சின்னதும் எப்படி இருந்தாலுமே அந்த கடமைகள்னு இருக்கு. அந்த கடமைகளை நம்ம சரிவரை செய்யணும். அதை செய்யறதுக்கு முன்னாடி அவர் சொல்றா, கேட்பீராக கேளீரோ, தாங்கள் கேட்பீரோ. ஏன்னா பல விஷயங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் சுவாமி, நம்மளால உணர முடியும். ஆனால் அதை எடுத்து ரியலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அங்கதான், ஆஹா, நம்ம தினமும் திருப்பாவை சொல்றோம், தினமும் பல்லாண்டு செவிக்கிறோம். இதுல அர்த்த விசேஷங்கள் பார்த்தா தினமும் நம்ம பல பேர் ஆத்துல விஷ்ணு சாஸ்திரநாமம் சேவிப்பாங்க. விஷ்ணு சாஸ்திரநாமம் சேவிக்கிறதுக்கு முன்னாடி அதுலயே விஷ்ணுவை பற்றி ஒரு சங்கல்பம் வரும். விஷ்ணு இப்படிப்பட்டவர் அப்படின்னு. இன்னைக்காவது நம்ம அதை பார்த்துருக்கோமா? விஷ்ணு இப்படிப்பட்டவரா அப்படின்னு. அந்த மாதிரி இதையெல்லாம் கேளீரோ, நீங்க கேட்க மாட்டீங்களா? ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற ஆண்டாள். நாம கேட்கிற மாதிரி கேளீரோ, நீங்க கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் கேளுங்களே அப்படின்னு. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி. அது ஏன் சுவாமி? பார்க்கடல்ல துயின்றுதல் அப்படின்னாலே போறோம் இல்லையா? பகவான் படுத்து கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். அவனுடைய நாபிக மனத்தில் இருக்கக்கூடிய மலர்ல இருந்து பிரம்மா படைக்கப்படுகிறான் இல்லையா? பார்க்கடலுள் துயின்ற பரமன் அடி அப்படின்னுட்டா நம்ம எதுவுமே வேண்டாம். அது என்ன? பைய துயின்ற பரமன் அடி பாடி. பைய அப்படின்னா இந்த சில சவுத்து தமிழ்நாட்டில் போனேன்னா பைய என்ன, பைய ஏறு அப்படின்னு பஸ்ல ஏறச்சே மெதுவா ஏறு அப்படின்னுவா. அவசரப்பட்டு ஏறக்கூடாதான். அவசரப்பட்டு ஏறினால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏறச்சே தெரியும். பைய ஏறு அப்படின்னா மெதுவாக ஏறு, நிதானமாக ஏறு. மெதுவாகன்றதை விட நிதானமாக என்ன, எந்த இடத்துல பிடிக்கணுமோ அதை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடாம ஏறுன்னு அர்த்தம். மெதுவாக நிதானமாக ஏறு, படிக்கட்டுல ஏறுன்னு அர்த்தம். இதை இங்க சொல்லி பாருங்களேன். பைய துயின்ற பரமனடி பாடி. பரமனுடைய அடியை பாடச்சே என்ன பண்ணணுமோ, அவன் எப்படிப்பட்டவன்? பைய துயின்றவன். சாதாரண படுத்த உடனே நம்மளுக்கு எல்லாம் தூக்கம் வருதா சுவாமி? எவ்வளவு பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வருது? பலவிதமான கவலைகள், ஆத்து கவலைகள் அதிகமா இருக்கு, பொன் பிள்ளை கவலைகள் அதிகமா இருக்கு. இது போற வரைக்கும் ஒரு 45 வயசு 50 வயசுனா கொஞ்சம் ஆஃபீஸ் லெவல்ல இருக்கக்கூடிய கவலைகள் அதை விட அதிகமா இருக்கு. இப்படி நம்மை சூழ்ந்து கவலைகள் தான் அதிகமா இருக்கு. இதுல தூக்கம் எப்படி வருது? தன்னை மீறி வந்தாதான் தூக்கம் வரும் இல்லையா? நமக்கே இப்படி இல்லையா, பகவானுக்கே அப்படியா. அதை தான் சொல்றா, பைய துயின்ற. பகவானே அவ்வளவு சீக்கிரம் தூங்கிட மாட்டான். ஏன்னா நம்மள மாதிரி அடியார்கள் இருக்காளே அவனுக்கு, எப்போ பார்த்தாலும் அவனை போய் சுவாமி எனக்கு ஏதாவது பண்ணுங்களே, நான் இந்த ஸ்லோகம் சொல்றேன், இவ்வளவு நாள் விரதம் இருக்கேன், ஏகாசி விரதம் 12 வருஷமா இருந்துருக்கேன், ஆனா இது நடக்கவே மாட்டேங்கிறது. இப்படி எதையாவது நான் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால தன்னுடைய அடியார்களை நினைத்து அவனுக்கு தூக்கமே வராதான். எப்படிப்பட்ட பெருமாள் பாருங்க. அவன் தான் நினைத்த உடனே தூங்கிடுறதில்ல, பைய துயின்ற. அவனுமே மெதுவா எல்லாருடைய அடியார்களுடைய அத்தனை விதமான கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்த பின் அவனுக்கு தூக்கம் வருமா. அதை தான் ஆண்டாள் சொல்றா, நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் எதுக்குன்னா, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன், அவனுடைய அடியை பாடணும் இல்லையா? பைய துயின்ற பரமன் அடி பாடி. அடின்னா திருவடி சம்பந்தம் நமக்கு. ஏன்னா இந்த பைய துயின்ற அப்படிங்கிறதுல நீங்க தத்துவார்த்தங்கள் விசேஷங்கள், நம்ம தத்துவார்த்தங்களை பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா தத்துவார்த்தம் நம்ம அதிகமா இதில் சொல்ல வேண்டாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு சில தத்துவார்த்தம் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒன்னே சொல்றேன். பைய துயின்ற பரமனடி பாடி அப்படின்னா, முதல்ல நம்ம நம்முடைய சுத்தி பண்ணிக்கிறது, அடுத்தது அவனோட நம்ம சேர்த்துக்கிறது. இது 2 தான். இந்த 2ஐயும் நம்ம செஞ்சுட்டோம்னா, அதாவது பிரபத்தி பண்ணுவதல், கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல திடீர்னு நம்மளால மாறிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால மாற முடியுமா?
அதைத்தான் நம்ம சொல்றோம். பரமன் அடிப்பாடி, பைய துயின்ற பரமனுடைய அடி பாடி. அவனுடைய திருவடி சம்பந்தம் எப்படி நம்ம கேட்கணும்? ஏன்னா நம்மளால ஒரே நாள்ல கவலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு போய் பெருமாளை சேவிச்சுடன் எல்லாம் மறந்து போச்சு, என்னால் அவனுடைய திருவடி தான் முக்கியம் அப்படின்னு இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமா இந்த லைஃப்லேருந்து விலகி வரும். அது விலகி விலகி வந்து அந்த அவனுடைய அடியை பாடி, பையத்துயின்ற அடிப்பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. இப்படின்னா என்ன அர்த்தம்? நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம். சுவாமி நெய் சாப்பிட மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமா பால் சாப்பிட மாட்டோம்னு சொல்றார். என்ன ரீசன்? ஏன்னா பாலிலேருந்து வர்றது தான் நெய். நெய்யையே சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அப்போ பாலையும் சாப்பிட மாட்டோங்கிறது தானே அர்த்தம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும். இந்த வார்த்தை நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும். சில பேர் நம்ம தேவை அப்படின்னா குடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப செஞ்சு எடுக்கிறது, அவசரம் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஒருத்தரை பார்க்கணும், யாராவது வந்துட்டா அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்மளை நம்ம மிகைப்படுத்தி கொள்ளுதல். அது இல்லையா? எப்படி? நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும். மையிட்டு எப்போ நம்ம எழுதுவோம்? நீராடினதுக்கு அப்புறமா தான் மையிட்டு எழுதுவோம். சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்றா, ஆனா செய்வோம் அப்படின்றதையும் அவர் அறுதிட்டு சொல்றா பாருங்க. மையிட்டு எழுதோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அதாவது நோன்பு நோக்கும் போது நாம மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், மேற்கொள்ளக்கூடாத அதாவது நீக்க வேண்டிய சில விஷயங்கள், 2 விஷயங்கள் நாம் எடுத்துக்கிறோம். ஒன்று, நோன்பு நோக்கும் போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பரமனடி பாடுதல், அதிகாலையில் இருந்து நீராடுதல், ஐயமிடுதல், பிச்சை இடுதல், இயன்றவற்றை அளித்தல். நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிறது இல்லை, தனக்கு மிஞ்சுதான் தர்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இயன்றவற்றை அணுதல், வாழ வேண்டும் என நினைத்து எதற்காக நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா தர்மம் செய்தல். இது செய்ய வேண்டியது, நோன்பு நோக்கும் போது செய்ய வேண்டியது. செய்யக்கூடாதது எதுன்னு பாசுரத்தில் சொல்ற, நெய் உண்ணுதல், பால் உண்ணுதல், மையிட்டு கொள்ளுதல், மலர் சூடி கொள்ளுதல், செய்யத்தகாதவற்றை செய்தல், கோள் சொல்லுதல். இந்த 6ஐயும் நாம நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாட்டில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு வருஷம் நம்ம ரொம்ப தாயாதிகள் ரொம்ப க்ளோஸ் யாராவது பராமரிச்சிட்டாள்னா ஒரு வருஷம் வாசல்ல வந்து கோலம் இடுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சில நாட்களில் ஒரு சில இந்த நாட்களில் கோலம் போடுறதில்லை. என்ன ரீசன் அப்படின்னா, தினந்தோறும் நாம் வந்து முதல்ல எல்லாருக்கும் கொடுத்து, அந்த காலத்தை என்ன பண்ணுவாளா, கதவை திறந்து யாராவது பசியோடு இருக்கேளா வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவாளாம். கூட்டு அவளுக்கு உணவளித்து விட்டு அதற்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி பழக்கம் உள்ளவா இவன் சில பேர் எதிர்பார்த்து இருக்கிறவனுக்கு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒரு விருந்தாளிகள் வரவா அல்லது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறவா, இவெல்லாம் யாராவது நம்மளை கூட்டி சாதம் போட மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்க்கிறவா. அப்படி கூப்பிட்டாள்னா உடனே சரி அப்படின்னு, அது விருந்தோமல்ல ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னைக்கு ஏதோ அவளுக்கு அசௌகரியமா இருக்கு, ஏதோ திதி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவ கோலமிடலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரி வாத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த விஷயங்களை அப்படியே அண்டர்லைன் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் ஆண்டாள் சொல்ற. இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் எப்போ இந்த சமயங்களில் நோன்பு நோக்கும் போது செய்யக்கூடாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும். ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் அடைக்கிறார். என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். என்னென்னலாம் செய்யக்கூடாது சொல்லிட்டார். தீக்குறளை சென்று ஓதும் ஐயவம் பிச்சையும் ஆதரையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்து. அவ்வளவுதான். அதாவது தீக்குறளை சென்றோதும் இதுல 2 விஷயங்கள் இருக்கு. செய்யோம் அப்படின்னா செய்வோம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நாம் அதை செய்ய மாட்டோம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. 2 அடி வெண்பா தீக்குறள், நாம் அதை சொல்ல மாட்டோம். இங்க தீக்குறள் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து தீயவை பேசக்கூடிய சொற்களை கொண்ட பதங்களை நாம் உபயோகிக்க மாட்டோம். அதுதான் மீனிங். தீக்குறளை சென்று ஓதோம் அப்படின்னா
இந்த வார்த்தை தமிழில் இருக்கக்கூடியது. நாம் 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், 2 பேரும் டயலாக் ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசிட்டு இருக்கா. நாம் பேசுகிறத அடுத்தவா கேட்கல அப்படின்னா நம்ம பேசுகிறத நிறுத்திடணும். அல்லது சென்று ஓதம் சில விஷயங்களை அடுத்தவகிட்ட நாமளா போய் இது அது நடந்தது, இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லப்படாது. சில நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று கோயிலில் உற்சவம் நடக்கிறது அப்படின்னா அந்த விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை சீக்குறளை சென்று ஓதும் நாம போய் சில விஷயங்களை சொல்லுதல் அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு வார்த்தை சொல்றான், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இந்த நாம் முதலே பார்த்துருக்கோம், ஐயமும் பிச்சையும். ஐயம் அப்படின்னா டவுட்டுன்னு அர்த்தம் இல்லையா? ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னா அப்படின்னா பசுன்னு ஒரு அர்த்தம். பசுவை ஆண் தனையும், பசுவையும் கை காட்டி அப்படின்னு அர்த்தம். ஆன வியப்பு, வியப்புன்னு ஒரு அர்த்தம். ஆன இசை, இச்சை அண்ட் இசை, இதற்கெல்லாமும் ஆங்கிறது. தனையும், பிளஸ் தனை அப்படின்னா தனைனா அதையும் அப்படின்னு அர்த்தம். ஆந்தனையும் கை காட்டி ஒரு அழகான வீட்டில் இருக்கக்கூடியது. ஐயமும் பிச்சனையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு. இவ்வளவையும் செஞ்சுட்டு நாம 6 சொற்களால் அமைந்த இதை நாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஐயம் இட்டு உன் தமிழ்ல ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நமக்கு தெரியும், பல பேருக்கு மறந்துட்டோம் இல்லையா? ஸ்கூல்லையே சொல்லி தந்திருப்பான் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் அப்படின்னு. அதில் ஐயம் இட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சுவாமி? ஐயம் இட்டு உன், நீ கொடுத்துட்டு தான் சாப்பிடணும், ஆனால் ஏற்கக்கூடாது. இது என்ன, இது நியாயமா இருக்கா? அப்போ யார் சாப்பிடுவா, யார் கொடுப்பா? நீ கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு முதல் வார்த்தை, அடுத்த வார்த்தை ஏற்கக்கூடாது அப்படின்னா இது எதற்கு சொல்லிருக்கா? அந்த ஃபுல்லாக பார்த்தேன்னா அது எதற்கு சொல்லிருக்க? ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன்னா ஒன்லி ஃபார் கிரகஸ்தாஸ்திர தர்மத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்லிருக்கு, மற்றவாளுக்கு கிடையாது. இல்லறம் அல்லது நல்லறம் அல்லது நன்று அதெல்லாம் சொல்றதுன்னு. இல்லறம் அப்படின்னா கிரகஸ்தாஸ்திர தர்மம். கிரகஸ்தாஸ்திர தர்மம் இருக்கிறவா கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அவ தான் ஏற்கக்கூடாது. எதை ஏற்கக்கூடாது? பிச்சை எடுக்கக்கூடாது. அவ உழைச்சி தான் சாப்பிடணும். பிரம்மச்சாரிகளோ அல்லது சன்னியாசிகளோ வரும்போது அவர்களுக்கு கொடுத்துட்டு நாம சாப்பிடணும். அதற்கு தான் அர்த்தம் ஐயமிட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி. அடுத்து இன்னொன்று சொல்ற, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. பிச்சை எடு இல்லை, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், இருந்தாலுமே கெட்டது நல்லது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுமா உணர முடியாதான்னு தெரியல. சில சமயத்தில் உணர முடியும், சில சமயத்தில் உணர முடியாது. இருந்தாலுமே இவர்களுக்கு கொடுத்தால் நல்ல தர்மம்ங்கிறது வேற. ஆனாலும் அதை நாம கொடுக்கச்சே தகுதியானவர்களுக்கு கொடுக்கணுமா? அந்த தகுதியான, ஏன்னா இப்பயே பாருங்களேன், பல பேர் ஒரு பெரிய நம்ம ஒரு பாலைவனத்தில் இருக்கோம். பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கிட்ட கம்பளி அதிகமாக இருக்குன்னு ஒரு 2 கம்பளியை கொண்டு போய் கொடுத்தோம்னா யார் பாலைவனத்தில் இருக்கோ வாங்கிப்பா? குளிர்காலத்தில் இருந்தால் அதே பாலைவனத்தில் வாங்கிப்பா, வெயில் காலத்தில் வாங்கிப்பாலாம்? வாங்கிக்க மாட்டா. யாருக்கு எதை தேவையோ அதை கொடுக்கணும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. அந்த மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு. இதில் இன்னொரு தத்துவம் கொண்டு இருக்கு. என்னன்னா இதில் நம்ம 2-3 யோகங்கள் சொல்லிருக்கா இல்லையா? நம்ம முதல்ல சொன்னோம், பிச்சை எடுக்கிறத பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுக்கறது அப்படின்னு. மையிட்டு எழுதல் அப்படின்னா மை இட்டு எழுதல், அதாவது ஞானத்தை உள்ளுக்குள்ளே சென்று அலசி ஆராய்தல்னு அர்த்தம். மையிட்டு எழுதல் அப்படின்னு ஞான யோகம் கற்றல். ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம், இந்த 3 யோகத்தை பற்றியும் ஆண்டாள் சொல்லச்சு என்ன சொல்ற? முக்கியமா சொல்றது மையிட்டு எழுதல். ஞான யோகத்தை கற்றுக்கொண்டு நம்ம பண்ணணும். அடுத்தது மலரிட்டு முடிதல். அது என்னது? பக்தி யோகம். இது ஞான யோகம். அடுத்தது பக்தி யோகம். அதாவது பகவத் வைபவத்தை நாம அறிஞ்சிக்கணும், பாகவத வைபவத்தை நாம உணர்ந்துக்கணும். உய்யும் 6 சொற்களால் அமைந்தது. 6 சொற்களால் எது அமைந்தது? அஷ்டாட்சரம், துவயம், சமஸ்லோகம். இதெல்லாம் நம்மளுக்கு பெரியவாளுக்கு தெரியும் அஷ்டாட்சரம்னு என்ன அப்படிங்கிறது.
ஒரு அகார உகார மகாரத்தில் ஆரம்பிக்கிறது அஷ்டாட்சரம். துவயம் என்றால் 6 எழுத்துக்களை கொண்டது, 6 சொற்களை கொண்டது துவயம். அந்த உய்யும் 6 உய்வதற்கு வழி எது? இந்த உலகத்திலிருந்து நமக்கு உய்வதற்கு சரணாகதி தத்துவத்தினுடைய பயனை விளக்க வந்த ஆண்டாள் என்ன சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு உய்ய வேண்டும் என்றால் 8 எழுத்து மந்திரத்தை உணர்ந்து 6 சொற்களால் அமைந்த துவயத்தை நாம் உய்யும் 6 எண்ணி அதை உகந்து முதல்ல நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் உகந்து அப்படிங்கிறார். இதே தான் காதால் கேட்டல், அதை அனுபவித்தல். முதல்ல உய்யுமாறு எண்ணி உய்யும் 6, அந்த 6 வார்த்தை சொற்களை உய்யும் நாம் எடுத்துக்கொண்டு அதை எண்ண வேண்டும். எண்ணுதல் அப்படின்னா டீட்டெயிலிங்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல டீட்டெயிலிங் என்ன சொல்ல, பதப்பதார்த்தங்கள் அதனுடைய விளக்கத்தை நாம் அறிந்து அதை சொல்ல வேண்டும். ஒரு வசனம் சொல்றோம், ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம், ஒரு ஸ்லோகத்தினுடைய டீட்டெயில் தெரிஞ்சு அந்த ஸ்லோகம் சொல்றதுக்கும் டீட்டெயில் தெரியாம அந்த ஸ்லோகம் சொல்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஒரு ஸ்லோகத்தை நம்ம சொல்லச்சே டீட்டெயில் தெரிஞ்சு அந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா, ஓ இந்த இடத்துல நம்ம இப்படி சொன்னோம்னா தப்பாயிடுவோம் அப்படின்னு. அந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லிட்டு வரச்சு முக்கூர் லட்சுமி சிவாச்சார் ஒரு அர்த்தம் சொல்லுவார். அந்த சஹஸ்ரநாமத்தில் ஒருத்தன் தினமும் மரத்தை சுற்றி வந்திருந்தாராம். மரத்தை சுற்றி வந்து பெருமாள் இந்த மரத்தில் தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன் எவனோ ஒருத்தன் சொன்னாலாம், டே பெருமாள் மரத்தில் இல்லைடா அப்படின்னு. அன்னிலேருந்து அதை விட்டுட்டானா. பகவான் போய் சொன்னானா, உனக்கு நான் இல்லைன்னு சொன்னேனா? அவன் என்ன அங்கே நம்புறான். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரியிச்சே, அதனுடைய விளக்கம் புரியிச்சே நம்மளால நம்ப முடியும், அதை உணர முடியும். ஒருத்தன் ஒன்றுமே இல்லை சுவாமி, நம்ம 2 பேர்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம், எதிர இருக்கிறவா நமக்கு தெரியாத ஒன்று பேசிகிட்டே போயிட்டு இருந்தால நம்மளால எவ்வளோ நாளைக்கு கேட்க முடியும் சொல்லுங்களேன்? 1 நிமிஷம் கேட்கலாம், 2 நிமிஷம் கேட்கலாம், 5 நிமிஷம் கேட்கலாம், அதுக்கு மேலே கேட்க முடியுமா? நீ என்னமோ சொல்ல, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னு கொஞ்சம் கிளியராக சொல்லு அப்படின்னு எதிர சொல்லிடுவோம். இல்லை அப்படின்னா, ஓ இவா இதை சொன்னாலே அப்படி அர்த்தமாக இருக்குமோ, இப்படி அர்த்தமாக இருக்குமோ, நாமளே சமயத்தில் இல்லாதையும் பொல்லாதையும் நினச்சிக்கிறதுக்கும் அது சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது 2வது. 3வது, அந்த உள்ள இடத்த நம்ம புரிஞ்சணும்னா உடனே ஒரு எக்ஸ்பிரஷன், ஓ ஓ ஓகே 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 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே சொன்னதை பற்றி சொல்கிறியா, ஓகே ஓகே நல்லா இருக்கு. இப்படி இந்த 3 விதங்களால் அந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தத்தை உணர்ந்து அதை சொன்னோம்னா, அதை தான் சொல்கிறா ஆண்டாள், உய்யுமாறு எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு. இதை கொஞ்சம் பிலசாபிக்கல் திங்கிங்கில் பார்க்கலாமே. அதாவது இருள் தரக்கூடிய ஞானம், இந்த ஞானம் எப்படி இருக்கு அப்படின்னா இருட்டா இருந்தது. முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்கினதே பகவான் தான். அதற்கு முன்னாடி இருந்தது இருட்டு தான் இல்லையா? அந்த இருட்டிலிருந்து பிறந்த ஞானம் இந்த உலகத்திலே பிறந்தது. அதை உணர்வதற்கு தகுதியானது என்ன? பகவத் அனுபவம். அதுதான் சொல்றா, நம் பாவைக்கு செய்யக்கூடிய கிரிசைகள் நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா பகவத் அனுபவம். என்னது? பார்க்கடலுள் துயில்கின்ற பரமனுடைய அடியை சேர்தல், பகவத் அனுபவத்தை உணருதல். இதற்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பைய அப்படிங்கிற வார்த்தை முதல்ல சரணாகதி பண்ணிக்கணும், அடுத்தது பிரபத்தி பண்ணணும். இது 2ம் சைட் பை சைட். முதல்ல சரணாகதி பண்ணிட்டோம்னா என்னென்ன ரீசன் எப்படின்னு தெரியும். அடுத்தது பிரபத்தி பண்ணிட்டோம்னா அவனை அருகாமையில் இட்டு செல்லக்கூடியது, உஜ்ஜீவிக்கும் வகைக்கு நம்மை சிந்தித்து மகிழ்ந்து அனுபவித்து அவனை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ற பாருங்க, கேளுங்கள். என்னது? பிரபத்திக்கு பேசிக்கானதெல்லாம் நான் சொல்றேன், கேளீரோ. என்னது? உஜ்ஜீவத்திற்கு, நாம் உஜ்ஜீவனம் செய்வதற்கு, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு வகை, அந்த வகையை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து மகிழ்ந்து அதற்கடுத்தது அவனை அனுபவிக்க, பகவானுடைய எண்ணங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அனுபவிச்சுட்டு என்ன? பகவத் கைங்கரியம் பண்ணணும். அதை தான் சொல்றா, வர்ணாசிரம தர்மங்களை நாம் அனுசந்திக்க வேண்டும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு. இவன் மெயினாக சொல்றது நெய்யுண்ணும் பாலுண்ணும் அப்படிங்கிறது அது ஆகாரம். அதாவது ஏகாதசி போன்ற விரத தினங்களில் நாம் சில பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, சில விஷயங்களை அனுசந்திக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும்
அந்த மாதிரி பதார்த்தங்கள் அர்த்தங்களை நம்ம போக்யாந்தரங்களை தவிர்த்து, நெய்னா டைரக்டா நெய் இல்லை, பால்னா டைரக்டா பால் இல்லை, நமக்கு எது எதெல்லாம் சிந்தனையை கெடுக்கக்கூடுமோ, அதாவது பகவானுடைய எண்ணத்தை விடுத்து இந்த உடலை மட்டுமே வளர்ப்பதற்காக இருக்கக்கூடிய பொருட்களை பேசிக்காக நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய எடுத்து சொல்லக்கூடிய தாற்பயம். சரி, தவிர்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, பகவத் கைங்கரியத்தை செய்யக்கூடிய இந்த வர்ணாசிரம தர்மத்திலேயே என்னென்ன கர்மங்களை செய்யணும் அப்படிங்கிறது என்னென்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கு, அதை நம்ம பூர்வர்கள் எப்படி அனுசந்தித்திருக்கா, எப்படி பூர்வர்கள் அதை நாட்காலை நீராடி தீக்குறளை செய்யாதன செய்யோம், எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படின்னு அத்தனையும் கை காட்டி, ஆந்தனையும் கை காட்டி அத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா பூர்வாசிரமத்தில். யாரு? பூர்வத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அனுசந்தித்து, அப்பா நான் இதெல்லாம் பார்த்தேன், எனக்கு இந்த அமாவாசையும் போது அதிகமாக சாப்பிடப்படாது, ஏகாதசியும் போது அதிகமாக சாப்பிடப்படாது, ஏன்னா அந்த சந்தர்ப்பங்களில் வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லது. இதையெல்லாம் நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்து 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 அவர்கள்லாம் அனுபவித்து அனுபவித்து என்ன சொல்லிருக்கா, இதை நீ அனுபவிக்க வேண்டும், இதையே அனுசரிக்க வேண்டும். அதுவும் எப்படி இருக்கணும், சாஸ்திரங்களா விரிச்சுட்டா. இப்போ தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, முருக்க மரத்துல ஏறாத அப்படின்னு. நம்ம பாடல் கூட கேட்டிருக்கோம். அந்த பாடல் ஒருத்தர் பாடிருக்கிறது எனக்கு அவரை ஏன் இந்த காரணத்துக்காக பிடிக்காது. வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு ஏதேதோ கதைகள் எல்லாம் சொல்லி வச்சாங்க, வீரத்தை முளையிலேயே கிள்ளி வச்சாங்க அப்படின்னு. இது என்ன நியாயமான அர்த்தமா? இது அவர் 30 வயசுக்கே இல்லை பரம் வச்சுட்டார். ஏன்னா அவர் வாழ்க்கையை அனுபவிக்கல. குழந்தை குட்டின்னு இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முருங்கை மரம், முருக்க மரம், சின்ன சின்ன பூவரசு மரம் இதெல்லாம் ஏறும். அந்த குழந்தை இனி ஏறாத, அந்த மரத்தில் ஏறினா கிளை ஒடிஞ்சிரும்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? கொஞ்சம் அறிவுள்ள குழந்தையா இருந்தா என்ன கேட்கும்? எப்போ பார்த்தாலும் நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லிகிட்டே இருக்க. இன்னும் கொஞ்சம் தீவிரமான குழந்தை, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், இப்படி சொல்லும். அப்படிப்பட்ட குழந்தை, ஏன்னா அது கையை காலை உடைச்சின்னு முடிச்சுன்னு வந்ததுக்கு அப்புறமா நாம் அதற்கு கட்டு போட்டு அதை குணப்படுத்துவது அப்படிங்கிறத விட வருமுன் காப்போம்ங்கிறது ரொம்ப நல்லது. அதனால என்ன சொல்லி வச்சிருக்கான் அந்த காலத்தில், ஐயோ அங்கெல்லாம் போகாதப்பா, 2 கண்ணை வருவான், போலீஸ்காரன் வருவான், அல்லது அந்த இடத்துல பேய் பிசாசு இருக்கு, அனாவசியமாக ஏன் நீ அங்கே போகிறேன் அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருந்தா. ஆனால் இந்த மனுஷன் எப்படி பாடுறாத, தேவையில்லாத ஒன்று அப்படி, தேவையில்லாத நம்ம பெரியவா எதையுமே செய்யலை. என்னுடைய உட்கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய சித்தர்கள் பாடல்கள் சாதாரணமாக எழுதி வச்சுட்டு போயிட்டான். 4 மாதத்தில் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படின்னு சர்வசாதாரண ஒரு பாட்டை பாடி வச்சுட்டு போயிட்டான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான பாடல் மாதிரி தெரியுது. ஆனால் அதனுடைய தத்துவங்களை 4 மாதம் என்ன 24 மாதங்கள் 24,000 ஸ்லோகங்கள் இல்லையா? இப்படியெல்லாம் இருக்கிற ராமாயணத்தை நீ படிக்காம எதற்கு சாதாரணமா இருக்கு? இதையெல்லாம் சொல்லக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. அந்த மாதிரி இவன் என்ன சொல்றான், இந்த வர்ணாஷ்டிர தர்மங்கள்ல இருக்கக்கூடிய கர்மங்களை சாஸ்திரம்னு விதிச்சிருக்கு. இதை செய்யி, இதை செய்யாத, இதை செஞ்சா ஞான யோகம் வரும், அதற்கு அடுத்த ஸ்டெப்பு பக்தி யோகம் வரும். நீ செய்யக்கூடியது கர்மயோகத்தில் இருந்து கொண்டு ஞான யோகம் செய்து பக்தி யோகங்கள் செய்து ஞான பக்தி யோகங்களை தெரிந்து கொள்ளாமலும் நீ தெரிந்து கொள்ளலை அப்படின்னா மற்றவாளுக்கு எப்படி சொல்ல முடியும்? நீ தெரிஞ்சின்றாதானே மற்றவாளுக்கு சொல்ல முடியும். இந்த உலகத்திலே பிறந்தது எதற்காக? நாம வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. என்ன நம் பாவைன்னா என்ன அர்த்தம்னா உடம்புக்குன்னு அர்த்தம். நம்முடைய உடம்பு சுவர் இருந்தால் தானே சுவாமி சித்தனை எழுத முடியும் இல்லையா? அதை வச்சு தானே ஒன்றுமே இல்லாமல் வரைய முடியுமா? இந்த உடம்புக்கு நம்ம என்னவோ எந்த கர்மா செஞ்சோமோ இதை பிறந்துட்டோம். இதை காக்க வேண்டியது நமது கடமை. அதற்கு நாம் என்ன செய்யணும்? பக்தி யோகம் ஞான யோகம் பண்ணணும். நாம தெரிஞ்சணும்னா போராது, நாம தெரிஞ்ச நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். வெரி சிம்பிள். ஞான யோகம் பக்தி யோகங்களை கொள்ளாமல் பிறருக்கும் அதை உபதேசிக்காமலும் இப்படி பகவத் பாவத வைபவங்களை பேசுவது எதற்கு? அப்படியெல்லாம் ஏன் பேச வேண்டும்?
ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி இதெல்லாம் செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. இப்போ வாடா நின்றது, மரங்கள் வாடா நின்றன, பூக்கள் வாடா நின்றன, வாடி உதிர்ந்தனன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மரங்கள் அவன் பேசான் என்றான், பேசா மடந்தை, பேசான் என்றான், பேசிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு அர்த்தம். இதையெல்லாம் நினைச்சு பாருங்க. மையிட்டு எழுதும், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும், தீக்குறளை சென்று ஓதும், ஐயமும் பிச்சனையும் ஆந்தையும் கை காட்டி. அதாவது என்ன பண்ணணும், இந்த உடம்பை வளர்க்கணும்னா இதெல்லாம் பண்ணணும். எதை பண்ணணும்? நெய் உள்ள வேண்டும், பால் உண்ண வேண்டும், சரியான சந்தர்ப்பத்திலே நீராடி மையிட்டு எழுத வேண்டும், நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், தீக்குறளை சென்று ஓத வேண்டும். தீக்குறள் இல்லையா, நமக்கு தீயாக இருக்கக்கூடிய சுடக்கூடிய குறள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குறள் அப்படின்னாலே நல்லதை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நம்மை சுடக்கூடியதுன்னா டச் பண்ணக்கூடியது. எதை டச் பண்ணக்கூடியது? நம்ம கையை டச் பண்ணக்கூடியது இல்லை, நம்முடைய மனதை தொடக்கூடியது. நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் ஆப்டா இருக்கும் சுவாமி. சில பேருக்கு காயத்ரி மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுவாள், சில பேருக்கு சஹஸ்ரநாமம் சொல்லுங்கன்னு சொல்லுவாள் பெரியவா. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு பண்ணால், இல்லை சுவாமி நேற்று அவருக்கு சொன்னீரே காயத்ரி மந்திரம் சொன்னால் போகிறோன்னுட்டு. இல்லைப்பா அது வேற விஷயம், அவனுக்கு அது போகிறோம், உமக்கு இது தேவையா இருக்கு. இப்படி மாற்றி மாற்றி ஏன் சொல்றா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, இதையும் அதையும் நாம் எடுத்துக்கொள்வதற்கு இந்த உடலை வளர்க்க வேண்டும். ஆனால் இந்த உடலை மட்டும் வளர்த்தா போருமா சுவாமி? இதெல்லாம் செய்யணும். அதற்கு நீ என்ன பண்ணணும்? பரமன் அடிப்பாடி. எப்படி? நாமும் நம் பாவைக்கு பார்க்கடலுள் துயின்ற பரமன் அடிப்பாடி உய்யுமாறு எண்ணி உகந்து, இவையெல்லாம் செய்து உய்யுமாறு எண்ணி நாம் உகந்து சரணாகதி தத்துவத்தை உணர்ந்து பிரபத்தி அனுசந்தித்து ஆழ்வார் ஆச்சாரியர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நெறியை நாம் கடைபிடித்தோமையானால், அவர்கள் சொல்வதை நாம் தெரிந்து கொள்மையானால், தெரிந்த வரையிலும் பாகவத கைங்கரியங்கள் செய்து கர்வமில்லாது பேசி இதையெல்லாம் உணர்ந்து நம்ம அந்த நோன்பை செய்தோமேயானால் நமக்கு என்ன கிடைக்கும்? கடை தேரும் வழி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேதி இருக்கு, அந்த நேதிகளை கடைபிடித்து, இப்போ இது சொல்றது நான் முதலே சொன்ன மாதிரி ஐயமிட்டு உன் ஏற்பதை வச்சுங்கிறது பிரம்மச்சாரிகளுக்கு இல்லை, சன்னியாசிகளுக்கு இல்லை, இது கிரகஸ்தாஸ்திர தர்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. ஏன்னா துருவன் கிரகஸ்தாஸ்திர சின்ன வயசு, அம்மா கிட்ட கேட்கிறான் தன்னுடைய அப்பா மடியில போய் உட்காரணும் அப்படின்னு. அந்த வயசுல ஒரு ராஜாவனுடைய குழந்தையா இருந்து அவன் ஒரு வேளைக்கு 4 பொழுது 5 பொழுது சாப்பிட்டிருப்பான். சின்ன பையன் இல்லையா, பலவிதமான பட்சணங்களோடு எல்லாவற்றையும் சேர்த்து சாப்பிட்டிருப்பான். ஆனால் அம்மாவை விடுத்து அப்பாவை விடுத்து பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் வேணும்னு காட்டுக்கு போனா, அந்த காட்டுல இதெல்லாம் வேணும்னு அவன் நினைச்சிருக்க முடியுமா? இங்க இருக்கச்சே ஒண்ணு, இந்த ஆசிரமத்திலே இங்க இருக்கச்சே என்னுடைய தர்மங்கள் வேறு. அவன் காட்டுக்கு போய் 7 வாரங்கள் இருக்கச்சே ஒவ்வொரு வாரமாக தன்னுடைய உணவை குறைத்து கொண்டே வருகிறான். நாம் அதை ஸ்ரீமன் நாராயணத்தில் பார்த்தோம், துருவனுடைய கதையை. ஏன்னா ஸ்ரீமத் பாகவத்திலே எடுக்கப்பட்டது. அதனால அவன் குறைத்து கொண்டே இங்க ஆசிரம தர்மம் வேற, அங்க ஆசிரம தர்மம் வேற. அதைத்தான் ஆண்டாள் சொல்றான், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அங்கு அப்படி செய்ய வேண்டும். இந்த தர்மத்தை இங்க பேசிட்டு அங்க தர்மத்தை பேசக்கூடாது, அந்த தர்மத்துல இங்க சொல்லக்கூடாது. இங்க நாம இருக்கிறது வையத்து வாழ்வீர்கள், இங்க இருக்கிறது என்ன? நம்முடைய பாவை நோன்பிற்கு செய்ய வேண்டிய கிருசிகளை கேளுங்கள், அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பார்க்கடலுள் துயின்ற பரமனடி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். நாளைக்கு நமக்கு திருச்செந்தவர்த்தம் விளக்கம் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் என்னுடைய விண்ணப்பம் தான், இதுக்கு முன்னாடி நான் கேட்டது. அடுத்த வாரம் ஓங்கி உலகளந்த பாசுரத்தினுடைய டீட்டெயில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதை வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.